அவனுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வந்திகளும் அத்தனைக்கு எங்க ஆபத்தாரு உங்க 18ஆம் வரி எடுப்பேன். எப்படி இந்த பிரம்மசத்தியத்தை நீ கணிச்சது எனக்கு மாறுவது கிடையாதா? ஓ 17 நாள் என் நம்பி வந்தாச்சு இல்லையா? 17 நாள் பொறுமையா இந்த 17 நாளுக்குள்ள 3 முறை என் பிள்ளை அழைச்சிட்டு வா, வைத்தியம் கொடுக்குறேன். 18ஆவது நாள் இந்த உலகத்துல எந்த மருத்துவமனைக்கு போனா எந்த ஜில்லாவான மருத்துவமனை பரிசோதிச்சு பார்த்துக்க புற்றுநோய் இல்லை அப்பா இல்லன்னு டாக்டர் அந்த புற்றுநோயை ஒழிச்சு கொடுத்துட்டாங்கன்னா கரவசாமி எனக்கு உசுருக்கு உசுராக ஒரு கிணறு கணவன் விட்டுலப்பா. சந்தோஷமாப்பா, சாப்பிடப்பா. என்ன நம்பி வந்தவனுக்கு கைவிட்ட சேர்ந்து ஒரு வாரம் தாயி இந்த புற்றுநோய் ஒரு பக்கம் இருந்தாலும் என் பிள்ளை மன கஷ்டத்தால் மனம் குழுங்கி மனநிலை பாதிக்கப்பட்ட அளவுக்கே வந்துருச்சு தாயி. நான் ஒரு விஷயத்துக்கு மட்டும் வைத்து கொடுக்கல. இந்த 17 நாளுக்குள்ள 3 முறை வச்சு கரவசாமி அவன் சரியத்தையும் சரி என் பிள்ளையா பழைய பிள்ளையா உன் கண்ணன்லையா நான் சரி நான் கொண்டு வரேன் தாயி. டாக்டர் தெரியல பார்த்து பாதுகாத்து கரவசாமி அவனோட உசிரையும் சரி அவன் மனதையும் சரி அவன் புற்றுநோயும் சரி அத்தனை சரி கொடுத்து அவன் மறு ஜென்மத்தை வளர்த்து கரவசாமி டாக்டர் வரப்பா. பக்தி கொண்ட சாமிமார்களே பிரம்ம சக்திபுரம் வந்து போங்களே. பக்தி கொண்ட சாமிமார்களே பிரம்ம சக்திபுரம் வந்து போங்களே. ஒரு முறைதான் நீங்க இங்க வந்து பாருங்க, வாழ்வில் மறுபடியும் திரும்ப